பாக்யராஜின் மறைவால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்த காரியம். இந்திய திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற செய்தி மொத்த திரையுலகையும் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. அவருக்கு வயது 73. பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்கென ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கிய பாக்யராஜ் திரையில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் பலரால் மறக்க முடியாத மனிதநேய செயல்களை செய்தவர். கோவாவில் நடந்த நடிகை குஷ்புவின் மகள் அவந்திகாவின் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு சமீபத்தில் தான் சென்னை திரும்பியுள்ளார் பாக்யராஜ். இந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா, திரைக்கதை எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்ட பாக்யராஜ் தனித்துவமான கதைக்களம் மற்றும் நகைச்சுவையுடன் கூடிய குடும்ப திரைப்படங்களை உருவாக்குவதில் மிகவும் பிரபலமானவர். இயக்குனர் பாரதிராஜா மறைந்த 20 நாட்களுக்குள்ளேயே அவரது சிஷ்யரான பாக்யராஜ் மறைந்திருப்பது திரையுலகில் இடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்தில் மூழ்கியுள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் பாக்யராஜ் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்தார். மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு ரஜினிகாந்த் மிகுந்த மனவேதனையுடன் அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் அங்கிருந்து பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு மற்றும் குடும்பத்தாரின் கைகளை பிடித்து அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஆறுதல் கூறினார். பாக்யராஜ் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் ரஜினிகாந்துடன் இணைந்து பணியாற்றியதோடு அவருக்காக பல முக்கியமான ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே தனித்துவமான நட்பு நிலவி வந்தது. கமலஹாசன் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுது இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் தர்மன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஜூன் 26ஆம் தேதி தொடங்கியது. முதல் கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் 2வது நாளான இன்று பாக்யராஜ் மறைவு காரணமாக படப்பிடிப்பு உடனடியாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படப்பிடிப்பு ஒத்திவைப்பு நேராக பாக்யராஜின் இல்லத்திற்கு சென்று ரஜினிகாந்த் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினரிடமும் துக்கம் விசாரித்தார். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ஒரே மாதத்தில் பாரதிராஜா மற்றும் பாக்யராஜ் ஆகிய இரு பெரும் படைப்பாளிகளையும் எழுந்துள்ள தமிழ் சினிமா மீள முடியாத சோகத்தில் மூழ்கியுள்ளது. இவர்களின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே பார்க்கப்படுகிறது.